இந்தியா டுடேயோடைய இந்த ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் அது மூலம் சில விஜய் வந்து நிகழ்ச்சியை மட்டும் தொடங்கி வச்சுட்டு அந்த இடத்துல கிளம்பி சட்டசபைக்கு வந்திருக்காரு. சட்டியில் இருந்தால் தான் காப்பியில் வரும்னு சொல்லுவாங்க. சரக்கு இல்லை, அவரால் பேச முடியாது. அவருக்கு ஏதாவது தமிழ்நாட்டின் வரலாறு தெரியுமா, அரசியல் வரலாறு தெரியுமா? அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் வந்தால் தானே அவர் பேசுவார். ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதி கொடுக்குறேன், வெளியூர் போயிட்டான், கிளம்பி போயிட்டார். நான் ஒரு வெள்ளைத்தாள். 3 தமிழர்கள் வந்து வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. மான் வேட்டைக்கு போனதாக கருதப்படுகிற அப்படிங்கிறக்கா நெஞ்சில துப்பாக்கி சுடுவீங்களா? அவனை ஒரு மானோட உயிரின் மதிப்பும் ஒரு மனிதனுடைய உயிரின் மதிப்பும் ஒன்னாப்ப. வடநாட்டுல சங்கிகள் வந்து மாட்டை வெட்டுறாங்கிறக்காக மனுஷனை வெட்டுறான். இவன் மான வேட்டையாடக்கூடாங்கிறக்காக மனிதனை வேட்டையாடி இருக்கான். எந்த அமைச்சர்கள் குறித்து நாங்கள் கேள்வி எழுப்புறோமோ அந்த அமைச்சர்கள் பேசாம மற்ற அமைச்சர்கள் தான் அதுக்கு பதில் கூறுறாங்க. எது கேட்டாலும் சம்பந்தம் இல்லாம சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்றாரு. பொதுப்பணித்துறை பிரச்சனைக்கு வந்து இந்த தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பிரச்சனை என்னன்னா வாசிக்கிறது பிரச்சனை. தாவேக்கா அமைச்சர்களுக்கும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எழுத்து கூட்டி வாசிப்பது எப்படி அப்படின்னு ஒரு சாயங்காலம் ஒரு டியூஷன் வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அமுதன் அப்படின்ற ஒரு மாணவர் வந்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்விரோத காரணமாக தான் வந்து இந்த மாதிரி கொலை நடந்திருக்கிறதாகவும் நிர்மல்குமார் அவர்கள். தாவேக்கா அரசுக்கு என்ன பிரச்சனைனா உண்மைதான் போதை புழக்கம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டா இந்த அரசு போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்கிற எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டு ஊர்ஜிதமாகிவிடும். இதை திசை திருப்புவதற்காக இவங்க உருவாக்குற ஒரு கதை தான் கோஷ்டி மோதல், செல்போன் இருக்கு. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா டுடேயோடைய இந்த ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக வந்து இந்த ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் வந்து பங்கேற்று நெறியாளர்கள் கேட்கும் கேள்விக்கு வந்து பதில் வச்சுருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களும் இதுக்கு கலந்து கொள்ளும்போது கண்டிப்பாக இவரும் இந்த ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் இருப்பார், நெறியாளர்கள் கேள்வி கேட்பாங்க, அதற்கு வந்து இவர் பதில் சொல்லுவாருன்ற பல எதிர்பார்ப்புகளும் இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் இப்போ இங்கே உடஞ்சிருக்கு. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நிகழ்ச்சியை மட்டும் தொடங்கி வச்சுட்டு அந்த இடத்துல கிளம்பி சட்டசபைக்கு வந்திருக்காரே தவிர அந்த ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டியில் இருந்தால் தான் காப்பியில் வரும்னு சொல்லுவாங்க. சரக்கு இல்லை, அவரால் பேச முடியல. அவர் எதை பேசுவார்? அவருக்கு ஏதாவது தமிழ்நாட்டின் வரலாறு தெரியுமா, அரசியல் வரலாறு தெரியுமா? அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் வந்தால் தானே அவர் பேசுவார். ஸ்கிரிப்ட் பேப்பர் எழுதி கொடுக்குறேன், வெளியூர் போயிட்டான். அன்றைக்கி பேப்பர் வரல, கிளம்பி போயிட்டார். நான் ஒரு வெள்ளைத்தாள், இதற்கு மேலே என்னால் பேச இயலாது. தமிழ்நாட்டு மக்களோட ஒரு ஊம பாஷையில் பேசிட்டு இருக்காரு. வாயை திறந்து சொல்லுங்க, என்ன உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு, என்ன செய்ய போறான், என்ன செஞ்சிருக்கான் சொல்லுங்க. எழுதி வச்சதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதை கழித்து விட்டு நீங்கள் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கா? இருந்தால் பேசுங்க. நான் பத்திரிகையாளர் என்ன இதில் இருந்தால் வர்றான், இதில் தான் குதிச்சு வர்றான் எல்லாரும் சக மனிதர்கள் தானேங்க. இப்போ நீங்கள் பேசுறீங்க, நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் பதில் சொல்கிறேன், நான் ஒரு பத்திரிகையாளர். நம்ம மாதிரி செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்கள்ங்கிற சாமானியர்களுடைய குரல் தானே, மக்களின் குரல் தானே. ஏன் அச்சப்படுறீங்க? சினிமாவில் டைலாக் பேப்பர் வரும், அதனால் அதை டைலாக் பேசுவீங்க. அதே தான் அரசியல்லையும் பண்ணிட்டு இருக்கீங்க. எது நடந்தாலும் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண விஷயம் 2-3 விஷயம் இருக்குது, அதை போய் சொல்ல முடியாதுல்ல. திமுக ஒரு தீய சக்தி, நான் ஒரு தூய சக்தின்னு சொல்லிகிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால் அவர் அதை பற்றி அறியாமையில் இருக்கார். அவருக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறாரே. பத்திரிகையாளர்களை சந்திச்சாதான் அவருக்கு ரவுண்ட் டேபிளில் உட்கார முடியும். மொத்தத்தில் தமிழ்நாடு அரசியல் வந்து ஒரு சூன்யத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. படிக்காத பாமரர்கள் அதிகமாக இருந்தபோது இந்த நாட்டை ஒரு அறிஞர் ஆட்சி செய்தார், பேரறிஞர் அண்ணா. எல்லாரும் படித்தவர்கள் வந்து நிறைந்த போது இந்த நாட்டை வந்து ஒரு நடிகர் ஆட்சி செய்கிறார். எம்ஜிஆர் போன்றவர்கள்லாம் அறிவார்ந்த பெருமக்களுடைய ஆலோசனையை பெற்று சிறந்த ஆட்சியை தான் நடத்துவதற்கு முயற்சி செய்தார். ஜெயலலிதா சினிமா துறையிலிருந்து வந்திருக்கலாம், ஆனால் ஒரு இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி ஜெயலலிதா, ஒரு அறிவார்ந்த பெண்மணி. அவங்கள்ட்ட ஆளுமை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அவங்களோட 1000 கருத்து முரண்பாடை நம்ம வந்து சொல்லலாம், ஆனால் அவர்களுக்கு ஆளுமை இல்லை, ஒரு துறை பற்றி அவங்களுக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. எந்த துறை பற்றி எதுவுமே தெரியாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாறி இருக்கிறார். சார், சட்டப்பேரவையில் வந்து இந்த போதைப்பொருள் விவகாரம் குறித்து ஒரு காரசார விவாதம் வந்து போயிட்டு இருந்தது. அதாவது சமீபத்தில் கோவையில் அமுதம் அப்படின்ற ஒரு மாணவர் வந்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்விரோத காரணமாக தான் வந்து இந்த மாதிரி கொலை நடந்திருக்கிறதாகவும் நிர்மல்குமார் அவர்கள் வந்து முன் வச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? கோவையிலே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர் அமுதன் என்பவர் கோஷ்டி மோதலால் கொல்லப்பட்டார் என்கிற செய்தியை வந்து சட்டப்பேரவையிலே முதற்கட்டமாக ஏற்கனவே தெரிவித்தார்கள்.
அது காவல்துறை அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய தகவலாக இருக்கக்கூடும். எப்பவுமே போலீஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை தான் அவங்க சொல்லுவாங்க. கோஷ்டி மோதல்னா என்ன? 2 தரப்புக்கு இடையே மோதல் தான் கோஷ்டி மோதல். 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சே கொண்டாங்கிறத எப்படி கோஷ்டி மோதல்ல சேர்க்க முடியுங்கிறது நமக்கு தெரியல. அப்ப கல்லூரி நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, சமையல்காரரை வந்து ஹாஸ்டல்ல தங்கி இருந்த மாணவர்கள் வந்து இரவு லேட்டா வர்றவங்க ஏதோ கேட்டாருங்க, வழியில தகராறாகி அவரை அடிச்சுட்டாங்க. அதில் அனீஸுங்கிற மாணவனும் அமுதன்கிற மாணவனும் கல்லூரியிலிருந்து சஸ்பெண்ட் ஆனவங்க என்று அவங்க ஒரு புகாரை தெரிவிக்கிறாங்க. காவல்துறை இன்னொரு புகாரை தெரிவிக்குது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனு செட்டிப்பாளையம் ஒரு காவல் நிலையத்தில் அவங்க ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்கள் வீடு எடுத்து தங்கியிருந்த இடத்துல, இளவரசன்கிற ஒரு தங்கியிருந்த இடத்துல இவங்க போனவங்கெல்லாம் கும்பலாக போய் செல்ஃபோனை திருடிட்டாங்க. அதை துரத்தி பிடிக்கிறதுக்கு ஓடும்போது மாஸ்க் வந்து கலண்டு விழுந்துருச்சு இந்த அமுதன் தான் செல்ஃபோனை திருடியிருக்காரு என்று அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அதில் தான் அடித்து கொண்டுட்டாங்க என்று போலீஸ் தரப்புல இருந்து இன்னொரு லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு உரையாடல் சொல்றாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மாணவனுடைய தாயார் என்ன சொல்றாங்க, போதைப் பொருள் புழக்கத்துக்கு காரணமானவர்கள் யாரெல்லாம் அதை செய்கிறாங்கிறத கேட்டாங்க, நான் தகவல் சொன்னேன், அதில் தான் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்போ கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம காலேஜில் வந்து போதையை போடுறாங்க, கஞ்சா போடுறாங்க, போதை புழக்கம் இருக்கிறதுன்னு சொன்னால் தனியார் இன்ஜினியரிங் காலேஜ் நடத்துகிறவனுக்கு அட்மிஷன் கிடைக்காது. அடுத்து இருக்கிறவனும் நம்ம பிள்ளைய காப்பாற்றணும், கஞ்சா குடிக்கிற காலேஜ்னு சொல்கிறாங்கன்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதனால் அந்த அச்சம் அவங்களுக்கு ஒரு கமர்ஷியலாக இந்த காலேஜை வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனை அவங்களுக்கு வணிக ரீதியான பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி வந்து கல்வி நிலையங்கள் என்பது ஒரு விற்பனை நிலையம்தான், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் தான் அது. ஆக்சுவலாக அவங்களுக்கு அவங்க கல்லூரி இமேஜை காப்பாற்றுற பிரச்சனை. தாவேக அரசுக்கு என்ன பிரச்சனைனா, உண்மைதான் போதை புழக்கம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டா இந்த அரசு போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டது என்கிற எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டு ஊர்ஜிதமாகிவிடும், உண்மையாகிவிடும். இவங்களுக்கு பிரச்சனை. இதை திசை திருப்புவதற்காக இவங்க உருவாக்குற ஒரு கதை தான் கோஷ்டி மோதல், செல்போன் திருட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் இதுக்காக உருவாக்கப்பட்டதான். உண்மையில் என்னென்னா, இங்கே சக மாணவர்கள் யாரையாவது அடித்து கொண்டதை இது வரைக்கும் நான்லாம் கேட்டதே இல்லை. சக மாணவர்கள் ஒன்றா படிக்கிறவன் டிஃபன் பாக்ஸில் அவன் கொண்டு போகிற சாப்பாட்டை பகிர்ந்து சாப்பிடுவாங்க, ஒன்றா சினிமாவுக்கு போவாங்க, காலேஜை கட்டடிப்பாங்க, இப்படி தான் நம்ம கேட்டிருக்கோம். குரூப்பாக சேர்ந்து 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை இரும்பு ராடு வச்சு மண்டையில் அடித்து பொழந்து மூச்சு குழாயெல்லாம் அவனுக்கு வந்து திணறடிக்கக்கூடிய அளவுக்கு ஆகி அவனை பைக்கில் ஏற்றிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அடித்தாங்க. அவன் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டாங்கிறதுலாம் நம்ம கேள்விப்படாத ஒன்று. ஏன்னா ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக தான் கல்வியே. ஒரு மனிதனை ஒழுங்கு செய்வது தான் கல்வியினுடைய நோக்கம். அங்கே வந்து ஏதோ ஒரு கூடிப்பட கொலகாரங்க மாதிரி கும்பல் வன்முறையில் ஈடுபடுறாங்க. ஏன்னா அந்த மாணவன் தலித்து வேற, ஒடுக்கப்பட்ட மாணவன். ஒரு பிரைவேட் காலேஜில் அவனுக்கு ஃபீஸ் கட்டி அவன் கள்ளக்குறிச்சி பக்கத்துலேருந்து வர்றான். அவங்க அப்பா ஒரு ஸ்கூல் வாத்தியார், அவர் அரசு பள்ளி தொடக்கப்பள்ளி ஆசிரியர். அவர் மகனுக்கு வந்து ஒரு பிரைவேட் காலேஜில் சீட்டு வாங்குறவர், பணம் கட்டி படிக்க வைக்கிறவர் செல்ஃபோன் வாங்கி கொடுக்க மாட்டாரா? செல்ஃபோனை திருடுனா தான் செல்ஃபோன் கிடைக்குமா? இதெல்லாம் நமக்கு நம்பும்படியாகவே இல்லை. நீங்கள் அதுக்கு அது நடந்த மறுநாளே பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் தனுஷுங்கிற மாணவனை பள்ளிக்கூட மாணவன், இவனாவது கல்லூரி மாணவன், அவன் பள்ளிக்கூட மாணவன், அதை விட வயதுல 30 பேர் கும்பல் அடிச்சு கொண்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை ஓடுது. அப்போ தொடர் நிகழ்வாக இருக்கிறது. இப்போ போதைப் பொருள் புழக்கத்தை இவர்கள் என்ன கண்டறிஞ்சாங்க, என்ன கண்காணிச்சாங்க, ஏன் அந்த மாதிரி சந்தேகத்துக்குரிய விஷயங்கள்லாம் நடக்கிற இடத்துல ஏன் வந்து சிசிடிவி கேமரா பொருத்தப்படலை, உண்மையான குற்றவாளிகள் யார், காவல்துறைக்குள்ளேயே யாராவது இதற்கு காரணமாக இருக்காங்களா, புகார் கொடுத்தவனை ஏன் அடித்து கொண்டாங்க, அப்போ அந்த புகார் கொடுத்ததுக்கான டீட்டெயிலை வந்து குற்றவாளிகளுக்கு காவல்துறை சொன்னதா, பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. இதையெல்லாம் வந்து சட்டப்பேரவையில் கேள்வியாக கேட்டால் உங்கள் ஆட்சி லட்சணமாக இருந்துச்சான்னு திமுகவா தாவேகாவா என்கிற பிரச்சனையாக அதை திசை திருப்புகிறார்கள். நிர்மல்குமார் இன்னைக்கு சொன்ன விளக்கம்லாம் ரொம்ப அருவருப்பானது, ரொம்ப ரொம்ப தவறான ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து ஏற்கனவே கருணாகாவுடன் இந்த மேகதாது அணை விவகாரம் வந்து போயிட்டுருக்கு.
இதை தொடர்ந்து வந்து மீண்டும் வந்து அதாவது கிட்டத்தட்ட 3 தமிழர்கள் வந்து வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து இப்போ போயிட்டுருக்கு. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா இப்போ தமிழ்நாட்டுக்கும், கர்நாடகாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாவும் மாறிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? எக்ஸ் தளத்தில் 2 நாள் கழிச்சு கண்டன அறிக்கை போட்டால் போதுமா? சட்ட நடவடிக்கை வேண்டாமா? அவன் வந்து மாடு மேய்க்க போனவங்க 3 பேர் 4 பேர். அவனை மான் வேட்டைக்கு போனாங்கன்னு சொல்லி மான் வேட்டைக்கு போனாங்கன்னே வச்சுக்கோங்க. உங்கள் குற்றச்சாட்டு ஒரு வேளை உண்மைன்னு வச்சுக்கோங்க. அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, சிறையில் அடைங்க, வழக்கு நடத்துங்க. அதானே செய்யணும். மான் வேட்டைக்கு போனதாக கருதப்படுகிற அப்படிங்கிறக்காக நெஞ்சில் துப்பாக்கி சுடுவீங்களா அவனை? ஒரு உயிரின் மதிப்பு என்னங்க? ஒரு மானோட உயிரின் மதிப்பும் ஒரு மனிதனுடைய உயிரின் மதிப்பும் ஒன்னாப்ப? வடநாட்டில் சங்கிகள் வந்து மாட்டை வெட்டுறாங்கிறக்காக மனுஷனை வெட்டுறான். இவன் மானை வேட்டையாடக்கூடாங்கிறக்காக மனிதனை வேட்டையாடி இருக்கான். இது என்ன வகையானது? எவ்வளோ கொடூரமான விஷயம். அதில் ஒருத்தன் 3 பேர் செத்து போயிட்டான், கொலை செய்யப்பட்டான் போலீஸால், வனத்துறையால், இன்னொருத்தன் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கிற நிலைமை வருகிறது. இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. தேனி மாவட்டத்தில் புலிகள் காப்பகம் அப்படிலாம் இருக்கு, வனத்துறைக்கு சொந்தமான இடம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை பூரா அப்புறப்படுத்துகிறான். மேகமலை வருஷ நாடுலாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்துறான். 10,000 பேர் திரண்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறான். இது வந்து புலிகள் காப்பகம் அது இதுன்னு சொல்லி கடைசியில் அவன் என்ன செய்வான்? அவன் வந்து மலைவாழ் மக்களாக இருக்கிறவன் அதிகபட்சம் ஒரு தேன் எடுப்பான், இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுவான், ஒட்டுமொத்த காட்டை வேட்டையாடுவான். அவன் நீ கார்பரேட் கம்பெனிகிட்ட கொடுத்துட்டேன்னா மொத்தமாக காடை அழித்து பிரமாதமான வேலையெல்லாம் செய்வான். அப்போ இல்லை, இதுக்கெல்லாம் வந்து சட்ட பாதுகாப்பை வந்து இவங்க வந்து வழக்கு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டு அதெல்லாம் நிலைநாட்டணும். எதை பற்றியுமே தெரியல. சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் பற்றி எதுவுமே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? அதிமுகவை கரைச்சி தாவேக்காவை மாற்றுறது மட்டும்தான். பனையூரில் வாரம் வாரச்சந்த மாதிரி கூடி கட்சியை வந்து இடமாத்துற வேலை தான் செய்கிறாங்களே தவிர வேற ஒன்றுமே செய்யறது. உரிமை சார்ந்த போராட்டத்தை கோட்டை விடுறாங்க. எல்லாமே அவங்களுடைய அலட்சிய போக்கு, அரசியல் பற்றிய புரிதல் இல்லை, அனுபவம் இல்லை. ரொம்ப பரிதாபமான சூழலாக இருக்குது. ஸோ இந்த சட்டப்பேரவையில் வந்து திமுக வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், சட்டப்பேரவைக்குள்ள எந்த அமைச்சர்கள் குறித்து நாங்கள் கேள்வி எழுப்புகிறோமோ அந்த அமைச்சர்கள் பேசாமல் மற்ற அமைச்சர்கள் தான் அதுக்கு பதில் கூறுறாங்க. தொடர்ச்சியாக வந்து ஆதவர்ஜன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை சிடி நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ராஜ்மோகன், இவங்க 3 பேரும் தான் தொடர்ச்சியாக வந்து அதற்கு பதிலளிக்காந்தாரு. மற்ற அமைச்சர்கள் யாருமே வந்து பேச மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் முன் வச்சிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு பேச தெரிஞ்சா பேசுவாங்க. அண்ணாச்சி கடையில் போய் பருப்பு இருக்கான்னு கேட்டா பருப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னு சொன்னா எல்லாமே இல்லாமல் போயிடணும்னு ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு பருப்பு இருக்கா அண்ணாச்சி கேட்டா உளுந்து இருக்கு, கடலை இருக்கா அண்ணாச்சி அப்படின்னு கேட்டா கடுகு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதையா இவங்க சட்டப்பேரவையில் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து பதில் சொல்வார்கள் என்பதுதான் ஏற்கனவே உள்ள நடைமுறை. அதற்குன்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, டேட்டா கொடுப்பாங்க. என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, என்ன பதில் சொல்ல போகிறாங்கங்கிறதுக்கெலாம் ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. பிரச்சனை என்னென்னா வாசிக்கிறது பிரச்சனையாக இருக்குது. எழுத்து கூட்டி வாசிப்பது எப்படி? தாவேக்கா அமைச்சர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு பயிற்சி முகாமை ஏற்பாடு செய்து எழுத்து கூட்டி வாசிப்பது எப்படி, எண்களை தவறாக உச்சரிக்காமல் சரியாக உச்சரிப்பது எப்படி அப்படின்னு ஒரு சாயங்காலம் ஒரு டியூஷன் வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இதான் பிரச்சனை. இப்போ எது கேட்டாலும் சம்மந்தம் இல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் பதில் சொல்கிறாரு, பொதுப்பணித்துறை பிரச்சனைக்கு வந்து இந்த தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பதில் சொல்கிறாரு. ரொம்ப குளறுபடியாக இருக்குது. இதெல்லாம் வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையினுடைய வரலாற்றில் இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. துறை சார்ந்த அறிவே இல்லாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் கற்றுக்கிறவா செய்யணும்ல. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன வேலைன்னு நான் கேட்குறேன். பேன்னாங்கிறதா ஊமைகளா நீங்கள்லாம்? மக்கள் பிரச்சனைக்கு பதில் சொல்லணும்ல. ஒருத்தர் கேட்டால் ஏப்பா தமிழை தப்பாக பேசுகிற, கொஞ்சம் உச்சரிப்பு சரியில்லையாப்பா அப்படின்னு கேட்டால் நான் ஆங்கிலத்தில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் நம்ம என்ன செய்கிறது? தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதை விட மோசமான விஷயம். தமிழ் பேச தெரியாதவர்கள் வந்து இன்றைக்கு சட்டப்பேரவையில் வந்து பெரிய பொறுப்புடைய அமைச்சர்கள் பொறுப்பில் இருப்பது ரொம்ப அவமானத்துக்குரிய. விவசாயிகள் வந்து முழு பயிர் கடன் தள்ளுபடி செய்ய சொல்லி வச்சுருந்தாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து 50,000லேருந்து 25,000 வரைக்கும் வந்து பயிர்க்கடனை வந்து உயர்த்தியிருக்காரு. விவசாயிகள் கேட்டது ஒன்று, இவர் சொன்னது ஒன்றா ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? விவசாயிகளோடு உரையாடி அவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொண்டு அவங்க செய்யணும். இவங்க தன்னிச்சையாக அதை அறிவிக்கிறாங்க.
அதனால் விவசாயிகள் வந்து போராடினார்கள். விவசாயிகள் ஏற்கனவே மேட்டூர் அணையில் வந்து நீர் திறக்காததுனால, காவிரி நீர் வந்து சேராததுனால, உரிய பருவத்துக்கு அந்த நேரத்துக்கு வந்து சேராததுனால 1,00,000 ஏக்கர் பயிர்கள் கருகி கிடக்கிறதே. கடந்த அரசுகள்லாம் அவங்களுக்கு வந்து இலவச மின்சாரத்தை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த முறை மீண்டும் திமுக வந்திருந்தா நாங்கள் இலவச மின்சாரத்தோட மோட்டாரும் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க வாக்குறுதியை. இப்போ விவசாயிகளுடைய கடன் வந்து தள்ளுபடி செய்யப்பட வேண்டும், அவங்களுடைய பிரச்சனைகளை செவிமடுக்க வேண்டும்ங்கிறதுலாம் ஒரு அரசுக்கு முக்கியமான கடமை. அவர்கள் சேற்றிலே கால் வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றிலே கை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. விவசாயிகள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஒரு தீர்வை சொல்லக்கூடாது. அவங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு அவங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணுமே தவிர அரசாங்கம் தன்னிச்சையாக எதையும் சொல்லக்கூடாது. அது ஒரு தவறான உதாரணம். சார், அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் சொன்ன ஒரு விஷயம், பல விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அவர்கள் என்னுடைய காதில் ஒரு விஷயம் வந்து சொன்னாருன்றதாகவும், நீ வந்து டெல்லியில் வந்து ஒரு பதவி ஏற்று 3 வருடங்களுக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னதாகவும், அண்ணாமலை அவர்களே இல்லை வேண்டாம் நான் தமிழகத்துக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த விஷயங்கள் சொன்னதாகவும், முதல் முறையாக இந்த விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலையை பொறுத்தவரையில் பாஜக அவருக்கு வட மாநிலங்களிலே வேறு பொறுப்புகள் தருவதற்கு தயாராக இருந்தது. அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் செய்ய வேண்டும், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர் வந்து பாஜகவே வேணாங்கிற இடத்துக்கு வந்துட்டார். இப்போ அவர் வந்து என்ன நினைக்கிறார்னா, இளைஞர்களை குறிவைத்து அரசியல் செய்யலாம், ஜென்சி தலைமுறையை குறிவைத்து அரசியல் செய்யலாம். அதனால் பாஜக மாதிரி ஒரு கட்சியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலையும் ஏற்க மாட்டாங்க. அதுக்கான முகாந்திரம் இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் நான் வந்து மதச்சார்பற்றவன், நான் வெளியில் வந்துட்டேன், சாதி மதத்தையெல்லாம் நான் வீட்டில் வச்சு பூட்டிட்டு பீரோவில் வேட்டி சட்டையோடு சேர்த்து பூட்டி வச்சுட்டு நான் வெளில வர்றேன்னு சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் என்னவாக இருக்குன்னா, ஜாதி மதத்தையெல்லாம் வீட்டில் வச்சு பூட்டக்கூடாது, தூக்கி வெளியே வீசிட்டாங்க. அதை கடந்து ஒரு அரசியலை அவர் உருவாக்கணும். அதனால் நான் எவ்வளோ பெரிய பொறுப்பையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியுமா, எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கேன் தெரியுமா, அமித்ஷாவே என்னை வந்து அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, ஜப்பானில் கூப்பிட்டாங்க மாதிரி அமித்ஷாவே பதவி கொடுக்குறோம்னு சொன்னார், அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், என்னை அனாதி ஆக்கிறாதியடா அரசியலில் மறுபடியும்னு சொல்கிறார். அதுதான் எனக்கு அர்த்தம். அதனால் அவர் தாவேக்காவா திமுகவாங்கிற அந்த அலைவரிசையை மாற்றி விஜயா அண்ணாமலையா அப்படின்னு ஒன்று உருவாக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கொடுமை என்னென்னா, பூரா பாஜக காரனாக அவர் பின்னாடி நிற்கிறான். இவர் வந்து மதத்தை விட்டுட்டேன்னு சொன்னாலும் அவன் மதவாத அரசியல் கொண்டவன் தான் அவர் பின்னாடி நிற்கிறான். அதில் பாஜக கவுன்சிலராக இருக்கக்கூடிய உமா ஆனந்தனும் பங்கு பெற்றாங்க. ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது இந்த அரசியல். அதனால் வி த லீடர்ஸ் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்குமா இல்லையா என்பதற்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. அதனால் அவர் தொடர்ந்து வந்து பல முன்னெடுப்புகளை முயற்சிகளை செய்கிறாருன்னு பார்க்குறேன். தாவேக்காக்கு வந்து ஓராண்டு வந்து சமயம் கொடுங்க, அவங்க திட்டங்கள் செய்யட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அண்ணாமலை முன் வச்சிருக்காரு. ஏன்னா அந்த ஓராண்டுக்குள்ளே அவர் அவங்கள இந்த விஷயம் செய்யலை அப்படின்னா முதல்ல கேள்வி கேட்குறது நானாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி தான் எல்லாருமே கேள்வி கேட்டாங்களே. எதிர்கட்சி வரிசையிலேருந்து கேட்குறாங்க, கூட்டணி கட்சியிலே கேள்வி கேட்குறாங்களே தினசரி, எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. அதனால் அவர் கேள்வி கேட்டு தான் தமிழ்நாடு அரசியல் இயங்கணுங்கிற இடத்துல தமிழ்நாடு அரசியல் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி கேட்குறது, கூட்டணி கட்சிக்காரர்களே கேள்வி கேட்குறாங்க. அதனால் அண்ணாமலை வந்து தான் தமிழ்நாடு அரசியலை வந்து ஒரு நிமித்த போகிறாரு, நிப்பாட்ட போகிறாரு அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார். அவர் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் சீமானு அண்ணாமலைலாம் என்டர்டெயின்மெண்ட் தான், சீரியஸாக மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார்.